ஆகாசவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 7:26. உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து கிசான் வாணி ஆகியன இடம்பெறுகின்றன. நிகழ்ச்சி தொடங்கும் முன் ராஜனன் கோவில் இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல பானாசோனிக்கோட வெட் அண்ட் ஹீட்டர் வாஷிங் மெஷின் வாங்கி விழாப்பட்கரைக்கு பாய்ப சொல்லுங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு. ராஜனன் கோட் ரோட், நாகர்கோவில், கரிகள் மற்றும் மார்த்தாண்டம். பானாசோனிக். கையில இருக்கே தங்கம், கவலை ஏண்டா சிங்கம். மணப்புரம் டோர் ஸ்டெப் கோல்ட் லோன். ஊரு முழுக்க தேடாதே, அலைஞ்சு திரிஞ்சு தளராதே. அரைச்சா ஓடி வரும்போது எதுக்கு தேடி போகணும்? காசை வீட்டில் கொண்டு வரும் மணப்புரம் கோல்ட் லோன். ஆப் டவுன்லோட் செய்யுங்கள் அல்லது டோல் ஃப்ரீ நம்பரை அழையுங்கள் 1800-420-2233. அசை கொண்டு வரும் மணப்புரம் டோர் ஸ்டெப் கோல்ட் லோன் சர்வீஸ். உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இந்திய வேளாண்மை திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் 26 நாட்கள் காளான் வளர்ப்பு பயிற்சி ஜூன் மாதத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பயிற்சிக்கு 25 நபர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட உள்ளனர். எனவே இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்துடன் புகைப்படம் மற்றும் ஆதார் நகல் சமர்ப்பிக்க வேண்டும் என வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு 9003-418457 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு அரசின் விதை சான்று துறையினரால் சான்றளிக்கப்படும் சான்று மற்றும் ஆதார விலைகளை உபயோகிப்பதால் விவசாயிகளுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றன. தரமான விதையானது அதிக வீரியமுடையதாகவும் முளைக்கும் திறன் அதிகமுள்ளதாகவும் கலவன்கள் அனுமதிக்கப்பட்ட அளவில் இருப்பதாலும் அதிக மகசூல் தரும் வகையில் உள்ளது. மேலும் சான்று விதைகளின் முளைப்பு திறன் மற்றும் ஈரப்பதம் கண்டறியப்பட்ட பின்னரே சான்று அட்டை பொருத்தப்படுகிறது. ஆனால் விவசாயிகள் சேகரித்து வைக்கும் விதைகளின் அனுமதிக்கப்பட்ட ஈரப்பதம் மற்றும் முளைப்பு திறன் கண்டறியப்படாததாலும் கலவன்கள் அதிகமுள்ளதாலும் மகசூல் கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் சான்று விதை உபயோகித்திட வாய்ப்பில்லாத பட்சத்தில் தாங்கள் சேகரித்துள்ள விதையின் புற தூய்மை, இன தூய்மை, ஈரப்பதம் மற்றும் முளைப்பு திறனை கண்டறிந்த பின்னர் விதைத்திட வேண்டும். நாகர்கோவிலில் இயங்கி வரும் விதை பரிசோதனை நிலையத்தில் தாங்கள் விதைக்க வைத்திருக்கும் நெல் விதையில் 150 கிராமும் விதை பரிசோதனை கட்டணமாக 80 ரூபாய் செலுத்தி ஆய்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். விதை பரிசோதனை மேற்கொண்டு தரமான விதைகளை விதைத்து நல்ல மகசூல் பெற்றிடலாம் என மூத்த வேளாண்மை அலுவலர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். எல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னை நாட்டு உற்பத்தியும் பராமரிப்பும், புல்லுவிளை எம் ராஜசேகர் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன ஒலிபரப்பாகும்.
கால்நடைகளுக்கு மிக சவாலாக திகழ்வது காலநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகும். கால்நடைகளின் ஆரோக்கியத்திற்கு அதிக வெப்பம் பெரும் சவாலாக உள்ளது. அதிகமாக உமிழ்நீர் வடிதல், பகலில் குறைவாக தீவனம் உட்கொள்ளுதல், நிழலில் தஞ்சம் புகுதல், வாயை திறந்த நிலையில் வேகமாக சுவாசித்தல் போன்றவை வெப்ப அழற்சி நோயின் அறிகுறிகளாகும். இந்த நோயிலிருந்து பாதுகாக்க கால்நடைகளை பகல் 11 மணிக்கு முன்பும் மாலை 4 மணிக்கு பின்பும் மேய்ச்சலுக்கு விட வேண்டும். கறவை மாடுகளுக்கு தினமும் 4 முதல் 5 முறையாவது தண்ணீர் வைக்க வேண்டும். தண்ணீரின் மீது கலப்பு தீவனத்தை சிறிதளவு தூவும் போது கால்நடைகள் அதிக தண்ணீர் குடிக்கும். வைட்டமின்கள், தாது உப்பு கலவை கொடுப்பதன் மூலம் வெப்ப அழற்சி அறிகுறிகள் குறைவதுடன் பால் உற்பத்தி குறையாமல் இருக்கும். நீர் தெளிப்பான்கள், மின் விசிறிகளை கொட்டகைகளில் பயன்படுத்துவதன் மூலம் உடல் வெப்பத்தை குறைக்கலாம். அதிகமாக பசுந்தீவனம் அளிக்கலாம். உலர் தீவனத்தை பகலில் குறைவாகவும் இரவில் அதிகமாகவும் கொடுக்கலாம். எருமை மாடுகளை குளியல் தொட்டி அமைத்து வெயில் நேரங்களில் தொட்டிகளில் விடுவதன் மூலம் வெப்ப அயற்சியிலிருந்து பாதுகாக்கலாம். வெப்ப அயற்சியின் காரணமாக கோழிகளில் முட்டை உற்பத்தி குறைந்து விவசாயிகளுக்கு மிகுந்த பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. கோடை காலத்தில் கோழிகளுக்கு விடியற்காலை மற்றும் இரவில் தீவனம் அளிக்க வேண்டும். அனைத்து நேரங்களிலும் சுத்தமான குளிர்ந்த குடிநீர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். குடிநீரில் வைட்டமின்கள், பி காம்ப்ளெக்ஸ், குளுக்கோஸ் கலந்து கொடுக்கலாம். அதிக இடவசதி உள்ள இடத்தில் உயரமான கூரை அமைத்து கோழிகளை பராமரிக்க வேண்டும். ஆடுகளுக்கு தினமும் குறைந்தபட்சம் 8 முதல் 12 லிட்டர் சுத்தமான தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஆட்டம்மை, ஆட்டுக்கொல்லி நோய் போன்றவற்றுக்கான தடுப்பூசிகளை ஆடுகளுக்கு உரிய காலத்தில் போட்டு நன்கு பராமரித்திட வேண்டும். பட்டிகளில் தாது உப்புக்களை கட்டுவதன் மூலம் சோடியம், பொட்டாசியம் ஆகிய சத்துக்கள் ஆடுகளுக்கு எளிதாக கிடைக்கும். இந்த பராமரிப்பு முறைகளை பின்பற்றி கால்நடைகளை வெப்ப அயற்சியிலிருந்து பாதுகாத்து விவசாயிகளின் பொருளாதார இழப்பை தவிர்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் செயல்பட்டு வரும் 49 கால்நடை மருந்தகங்கள், 2 கால்நடை மருத்துவமனைகள் மற்றும் 1 கால்நடை பன்முக மருத்துவமனைகளில் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகள், தாது உப்பு கலவைகள் போதிய அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கால்நடை வளர்ப்போர் மற்றும் விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை வெப்ப அயற்சியிலிருந்து பாதுகாத்திட தேவையான சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளுக்கு அருகில் உள்ள கால்நடை நிலையங்களை அணுகலாம். செல்லப்பிராணிகளை காருக்குள் வைத்து அடக்க கூடாது. வெயிலில் நடமாடவும் விட வேண்டாம். கால்நடைகளை இடமாற்றம் செய்வதை நன்கு திட்டமிட்டு அவற்றின் நலன் பாதிக்கா வண்ணம் அதிகாலை அல்லது மாலை நேரம் அல்லது இரவு நேரங்களில் இடமாற்றம் செய்யலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இந்திய விவசாய நிலப்பரப்பு பல சவால்களை எதிர்கொள்கிறது. விவசாயிகள் அதிக லாபம் பார்க்க மண்ணின் தன்மைக்கு ஏற்ப பயிர் வகைகளை பயிரிட வேண்டும். மண் பரிசோதனை நிலையங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மாவட்டங்களிலும் தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றன. அப்பரிசோதனை நிலையங்கள் மாவட்ட மண் வரைபடம் தயாரித்து மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் 16 வகை ஆய்வுகள் மூலம் கண்டறிந்து மண்ணின் வளத்தையும் தரத்தையும் குறிப்பிட்டு விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கி வருகின்றன. வேதி உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை மண்ணிற்கு அளித்து மண்ணின் வளத்தை மேம்படுத்த இம்மண்வள அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயம் மற்றும் விவசாய நல அமைச்சகமும் ஊரக வளர்ச்சி அமைச்சகமும் இணைந்து கிருஷி சகி என்னும் அமைப்பை உருவாக்கியுள்ளது. மேனேஜ் ஹைதராபாத் என்னும் அமைப்பு கிராமப்புற இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு இயற்கை விவசாயம் குறித்து பயிற்சி அளிப்பதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் உதவுகிறது. இதில் 70,000 பெண்களுக்கு இயற்கை விவசாயம் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மாநில கிராமப்புற வாழ்வாதார பணி ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் என்ற அமைப்பின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சி அளிப்பவர்கள் அக்கிராம மக்களின் விவசாய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்கு சரியான தீர்வு அளிக்கிறார்கள். கிருஷி சகி வெறும் அமைப்பு மட்டுமல்ல, விவசாயிகளின் நண்பர்களாகவும் சமூக வளங்களை காப்பவர்களாகவும் விழிப்புணர்வை உருவாக்குபவர்களாகவும் இவ் அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு அதில் பயிற்சி பெறும் பெண்களுக்கு பயிற்சி உபகரணங்கள் மற்றும் அதை பற்றிய குறிப்புகள் அடங்கிய கையேடும் அளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களை ஃபீல்டு விசிட்டிற்கு அழைத்து சென்று நேரடியாக அவர்கள் விவசாயம் பற்றிய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது. இந்த கிருஷி சகி பயிற்சி பெற்ற பெண்களுக்கு சான்றிதழ் வழங்குகிறது. இதில் பயிற்சி பெற்ற பெண்கள் மேலும் பல பெண்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள்.
இனி தென்னை நாட்டு உற்பத்தியும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் புல்லுவிளை எம் ராஜசேகர் அவர்கள். குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு பயிர்களில் முக்கியமாக தென்னை மரத்தை நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது ஈத்தாமொழி தேங்காய்க்கு ஒரு இன்னைக்கும் ஒரு தனி மவுஸ் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தென்னை மரங்களை எப்படி பராமரிக்கிறது இப்படிங்கிறத ரொம்ப வருடங்களா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை தான் சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷமா தென்னை சாகுபடியில் இருக்கீங்க? தென்னை சாகுபடி ஒரு குறைஞ்ச 10 வருஷமாட்டு இருக்கும். அதாவது நாற்றுகளை சில இடங்கள்ல கடைகள்ல வச்சு விற்பாங்க, நர்சரியில இருக்கும், அப்படி போய் வாங்குவோம். சிலர் பாத்தீங்கன்னா வீட்லயே நாற்றுகள் வச்சு அதை நம்ம தென்னந்தோப்புல ஏதாவது தென்னை மரத்துல கேடு இல்ல தென்னை ஏதோ பாதிப்புகள் ஆயிட்டு அப்படின்னா மாற்று நாற்றுகளை நடவு பண்ணுவோம். நீங்க கூட தென்னை நாற்று வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். தென்னை நாற்று வைக்கிறதா இருந்தா என்ன மாதிரிப்பட்ட தென்னையில இருந்து தேங்காய் எடுக்கணும், எப்படிப்பட்ட தேங்காயை தேர்ந்தெடுக்கணும், எப்படி வைக்கணும், அதை களைச்சி வைக்கிறது, இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது எப்படி? அதாவது நம்ம இப்ப பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல இருந்து தேங்காய் எடுக்கிறது ஒரு 15 வருடம் அனுபவம் உள்ள தென்னில இருந்து தான் தேங்காய் எடுக்கணும். அதுக்கு கீழே அனுபவம் இருக்கிற தென்னில இருந்து நம்ம தேங்காய் எடுத்தோம்னா அதுக்குள்ள வளர்ச்சி பருவம் இருக்காது. தேங்காய் 5 வருஷம் 6 வருஷத்துல காய்க்கும். நாட்டு தென்களை தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். அதை ஏன் ரெஃபர் பண்றேன்னாக்கி நாட்டு தென்கள் எப்போதுமே 100 வருடங்கள் வரைக்கும் தேங்காய் மகசூல் தரக்கூடியதுன்னு சொல்லிட்டு பழைய காலத்து ஆட்களே சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு 50 வருடம் தைரியமா சொல்லலாம். அது மட்டும் இல்ல, நமக்கு நாட்டு தென்கள் அதிகமா நோய்கள் பாதிக்காது. நெட்டை குட்டை தென்களை விடைக்கும் நாட்டு தென்களை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால நம்ம நாட்டு தென்களை நம்ம எடுத்துக்கலாம். நாட்டு தென்களை பருமனான தேங்காயும் இருக்குது, சிறிய தேங்காயும் இருக்குது. இப்ப எல்லாருமே நாட்டு தென்னை பிளாக்கு தென்னைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. அந்த பிளாக்கு தென்னையை நம்ம விட்டுறலாம். ஏன்னா அது இளநிக்கு தான் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு தென்னைன்னு சொல்லும் போது அந்த தென்னையிலிருந்து எடுக்கிற தேங்காய் எண்ணெய் சத்து சமையலுக்கு அதிகமா நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். அதுவும் சத்தும் கூடுதல். சரி, இப்போ நாட்டுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய தேங்காய் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட மரத்துல இருந்து நம்ம தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும்? நம்ம நாட்டுக்காக எடுக்கிற தேங்காய் இந்த 15 வருடங்கள் தாண்டி இருக்கிற தென்னுகள் முதிர்ச்சி தன்மை அதிகமா இருக்கும். அந்த முதிர்ச்சி தன்மை அதிகமா இருக்கிறதுனால நம்ம தேங்காய் அதிகமா முளைப்பு தன்மை அதிகமா இருக்கும். இந்த இளம் பருவத்தில் இருக்கிற தேங்காய் முளைப்புத்தன்மை குறைவா தான் இருக்கும். அது மட்டுமல்ல, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். நாட்டு தென்னையில உள்ள அதிகமான அட்வான்டேஜ் என்னன்னாகி அதோட மண்ணின் தன்மை எந்த மண்ணின் தன்மையா இருந்தாலும் அது வளரக்கூடிய தன்மை உள்ளது. பிளாக்கு தென்னை பார்த்தீங்கன்னாக்கி அந்த தென்னையிலிருந்து நம்ம எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மண் எடுக்கணும், அந்த உரம் போடணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தனியா இருக்குது. நாட்டு தென்னையில பொறுத்த மட்டும் செம்மணலா இருக்கலாம், சாதாரண மண்ணா இருக்கலாம், வயல்வெளி மண்ணா இருக்கலாம். இப்போ ஏற்கனவே தென்னு வைத்து அந்த பாதிக்கப்பட்ட தென்னை அந்த மரங்களுக்கு இடையில நம்ம இந்த தென்னை மரத்தை வைத்தாலும் தென்னை அழகா உற்பத்தி பண்ணி எடுக்கலாம். இன்னும் இப்ப சமீப காலமாட்டு நமக்கு மலைகள் குறைவா இருக்கிறதுனால அந்த விவசாயம் கொஞ்சம் குறைபாட்டா இருக்குது. இப்போ நாட்டு வைக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய தேங்காய் எப்படிப்பட்ட தென்னை? நல்ல காய்பலன் கொடுக்கக்கூடிய தென்னையை தான் பொதுவா தேர்ந்தெடுப்போம். அதுலயும் குறிப்பிடும்படியா நம்ம தென்னந்தோப்புல நிறைய தென்னை மரங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தென்னை மரத்துல இருந்து எடுக்கணும்னு நம்ம தேர்ந்தெடுப்போம் இல்லையா? அது எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இப்போ நம்ம குறிப்பிட்ட தேங்காயின்னு எடுக்கும்போது அந்த தென்னை மரத்தோட வயதை பார்ப்போம். அந்த காய்வலம் அதிகமா இருக்கிற தென்னுகள்லயும் உங்களுக்கு சின்ன தேங்காய் இருக்குது, பெரிய தேங்காய் இருக்குது. இதுல நீங்க பெரிய தேங்காயும் எடுக்கக்கூடாது. ரொம்ப பெரிய தேங்காய் எடுத்தாலும் அது எப்பமாவது ஒருக்காது அந்த பெரிய தேங்காய் காய்க்கும். ரொம்ப சின்ன தேங்காய் எடுக்கக்கூடாது. அதோட காய்வலம் நமக்கு சில நேரங்கள் அது கேடாட்டம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இது நடுத்தரத்துல இருக்கணும். ஒரு தேங்காயை பார்த்தாச்சுனாகி நம்ம எடுக்கும்போது குறையாம ஒரு 3/4 கிலோ 1 கிலோ இருக்கிற மாதிரி கதம்பையோட அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த தேங்காய் குலுக்கி பார்க்கும்போது, அதாவது 1 லிட்டர் தண்ணியில 3/4 தண்ணியை வச்சுட்டு நம்ம குலுக்குனா அந்த சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்டை நீங்க பாத்துக்கலாம். அந்த சத்தம் தான் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான தேங்காய். அந்த மாதிரி தேங்காயை எடுத்து நம்ம முதல்ல மண்ணா இருக்கலாம், இல்ல மணலா இருக்கலாம். நம்ம தோட்டத்திலேயே இருக்கிற மண்ணா இருந்தாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கிற மண்ணை எடுத்து அதுல முதல்ல கிளைக்கணும். லேசா ஒரு மம்பட்டியோட உயரம் 1 அடி இருக்கும். அந்த 1 அடி இருக்குன்னா ஒரு அரை மம்பட்டி, 1/2 அடி ஹைட்டுக்கு நம்ம தோண்டி, அது எதுக்குனாக்கி தேங்காய் வைக்கும் போது மறைஞ்சு விழாம இருக்கிறது. அதை நேர வைக்கிறதா சரிச்சு வைக்கிறதான்னு ஒரு டவுட் நீங்க கேட்டீங்க. 90 டிகிரி நம்ம வைக்கிறோம்னாக்கி அது ஸ்ட்ரைட்டா வரும். அந்த 90 டிகிரி வைக்க வேண்டாம், ஒரு 10 டிகிரி சரிச்சு வச்சா போதும். அப்போ 80 டிகிரி சரிச்சு வைக்கலாம். அது எதுக்காக அப்படி வைக்கிறோம்? அந்த முளைப்புத்தன்மை அதிகமா இருக்கிறதுக்கு வேண்டி. அந்த முளைப்புத்தன்மை நீங்க ஸ்ட்ரைட்டா வைக்கும் போது அந்த நெட்டி அடர்ந்து வருது இல்ல, அந்த பக்கத்துல வரோம்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அதுல வராது. அது ஆல்மோஸ்ட் வாரதே ஒரு சைடோட சரிஞ்சுதான் முளைக்கும். நீங்க தென்னை நாட்டுல எல்லாம் பார்க்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, அது எந்த சைடு வருதுன்னு தான் தெரியாது. அதனால ஒரு
நமக்கு கிளாரிட்டி இருக்காது. உள்ள இருக்கிற பெரிய கண்ணு எங்க இருக்குது, சின்ன 2 கண்ணு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. மொத்தம் 3 கண்ணு இருக்கும். 3 கண்ணுல ஒரு கண்ணுல தான் முளைக்கும். அந்த 3 கண்ணுல முளைப்பு கண்ணு எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால 80 டிகிரி கோணத்துல நம்ம சரிச்சு வச்சோம்னா அந்த முளைப்புத்தன்மை அதுவாகல ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாகவே அது அந்த நேரா வந்துடும். சரி, இன்னொன்னு என்னன்னா அந்த நேரா வைக்கும்போது அந்த நெட்டியில கொஞ்சம் பள்ளமா இருக்கும், அதுல தண்ணி விழுந்து அது பழுகி போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாய்ப்புகள் இருக்குது, அதிகம் இருக்குது. நேரா வைக்கிறதுக்கு காரணம் நம்ம வந்து முளைப்பு அதிகமா இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம வைப்போம். இதை தண்ணி முளைக்க வைக்கும் போது விழுறதுக்கு முக்காவளச்சி தேங்காய் தான் நமக்கு வந்து அழுகும். நல்ல முதிர்ச்சியான தேங்காய் வந்து அழுகாது. முதிர்ச்சியான தேங்காய் முளைக்கத்தான் செய்யும். வளர்ச்சி கம்மியா இருக்கிற தேங்காய் நம்ம வெட்டி போட்டு நம்ம அதை முளைக்க வச்சோம்னா ஒண்ணு உடைஞ்சிருக்கும், இரண்டாவது அந்த தேங்காய் வந்து முளைப்புத்தன்மை இல்லாம தான் இருக்கும், அழுகி போகும். சரி, அப்போ இந்த நாட்டுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தேங்காயை வந்து வெட்டி மேல இருந்து வெட்டி கீழே போட்டுடலாமா சாதா தேங்காய் வெட்டுற மாதிரி, இல்ல அதை வந்து கட்டி இறக்கணுமா? இல்ல நாட்டுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கிற தென்னை மரத்துல இருந்து தேங்காய் நம்ம வெட்டி கீழே போடுறதை விடைக்கும் கயர் கட்டி எடுக்கிறது நல்லது. பழைய ஆட்கள் வந்து 2வது கொலையை தான் எடுப்பாங்க. நம்ம இப்போ இந்த மாதம் நம்ம வெட்டுறோம்னாக்கி 2 கொலை வெட்டுவோம். இதுல 2வது கொலையை தான் நம்ம முளைக்க வைக்கிறதுக்கு எடுப்பாங்க. அந்த முளைக்க எடுக்கிறதுக்கு நான் எந்த தேங்காயை முளைக்க வைக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. ஆனா பழைய ஆட்கள் சொல்றது 2வது கொலை மட்டும்தான் எடுக்கணும், அப்பதான் அதோட காய் நெட்டி பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கயர் கட்டி இறக்குறதா நல்லது. இல்லைன்னா அக்கம் பக்கத்துல ஓடை, தண்ணி ஓடை இருக்கலாம், இல்ல குளங்கள் இருக்கலாம், அதுல வெட்டி போடலாம். அப்போ உடையாது. நம்ம டைரக்டா கீழே வெட்டி போடும்போது கண்டிப்பா உடைந்துடும். உடைகிறதுனால நம்ம கயர் கட்டி இறக்குறது நல்லது. சரி, இப்போ நாம இறக்கியாச்சு. இறக்கி வந்து நாட்டுக்காகவும் வச்சாச்சு. வச்ச பிறகு அது வந்து எவ்வளவு நாளையில வந்து நம்ம அதாவது அதுல இருந்து பிடுங்கி வேற ஒரு இடத்துக்கு இல்ல நடுறதுக்கு தயாராகும், இல்லைன்னா விற்பனை பண்ணலாம்? நம்ம இப்ப பாத்தீங்கன்னா முளைக்க வைக்கும் போதே ஒரு 4 மாதத்துக்கு பிறகுதான் அது முளைப்பு தன்மையை வரும். நம்ம அது வரைக்கும் ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி தெளிச்சு விடணும். அந்த நெட்டி பக்கத்துல நம்ம தண்ணி தெளிச்சு விட்டா போதும். அப்படி விடும்போது ஒரு 4 மாதத்துல உங்களுக்கு நல்ல தேங்காய் முளைப்பு தன்மை வந்துடும். அது முளைப்பு வெளியே வந்த பிறகு முதல்ல நம்ம வந்து ஒரு 3 முளைப்பு வாரது வரைக்கும் தெரியாது. அந்த கூம்பு போலே இருக்கும். அந்த கூம்பு போலே இருக்கும்போது அதை நீங்க அத முளைப்பு தன்மை இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டீங்க. அதுக்கு மேற்கொண்டு பின்னும் ஒரு 3 இலைகள் வரணும். 3 இலைகள் வெளியே வரணும். வெளியே வரும்போது உங்களுக்கு அந்த கீத்து வரக்கூடாது. கீத்து வாரதுக்கு முன்னாடி நம்ம நடுவுக்கு எடுத்துக்கிடணும். அப்ப சுமார் நமக்கு இது முளைக்க வைக்கிறதுக்கு ஒரு 4 மாத காலம், அது முளைத்த பிறகு ஒரு 3 மாத காலம், 7 மாத காலத்துல இருந்து ஒரு 9 மாத காலத்துக்குள்ள நடுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்ப நடும் போது இப்போ தென்னுக்கு வந்து தேரோட தென்னை நடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைவெளியெல்லாம் அவ்வளவு இருக்கணும்னு சொல்லுவாங்க. உதாரணமா ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கும் எவ்வளவு இடைவெளி விட்டு நடுவீங்க? நம்ம ஒரு தென்னுக்கும் பின்னொரு தென்னுக்கும் இடைவெளியின் விட்டு நடுறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மட்டையோட ஓலை நீளமும் மட்டையும் சேர்த்து ஓலையோட நீளத்தையும் நம்ம முதல்ல ஒரு பக்கத்துல இருக்க தென்னில நம்ம பார்த்துடணும். சுமார் ஒரு மட்டையோட நீளம் வந்து ஒரு 4 அடி இருக்கும். 4 அடியில இருந்து 6 அடி வரை நம்ம ஒரு 4 அடி வச்சு விடுவோமே. 4 அடியில இருந்து ஓலையோட நீளம் குறையாம ஒரு 15 அடி இருக்கும். அப்ப 15 4 சொல்லும் போது 19 அடி ஆகுது. இந்த 19 அடி நம்ம வீதிக்கு நம்ம இடம் வழி விட மாட்டோம். குறையாம ஒரு 15 அடி வீதியாவது இருக்கு. ஒரு தென்னைக்கும் இடையில வந்து 15 அடி இடைவெளி வேணும். சரி, இப்ப நடவு பண்ணும்போது அந்த குழி ஆழம் எல்லாம் ஆழம் அகலம் உயரம் எல்லாம் எவ்வளவு இருக்கணும்? நமக்கு இப்போ எல்லாருமே ஒரு 2 அடிக்கு 2 அடி தோண்டி தான் வைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்றது தவறு. ரொம்ப தவறுன்னு சொல்ற காரணம் என்னன்னா, நம்ம வந்து தென்னம்பிள்ளை வைக்கும் போதே 1 அடி அந்த இது போயிடும். மீதி இருக்க சுற்றளவு 1 அடிக்கு தான் கேப் இருக்கும். இதுல மண்ணு நிரத்தி அதுல நம்ம உரம் போடுறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்காது. தண்ணி விட்டாலும் அதிகமா தண்ணி நின்ன மாதிரி அந்த ஒரு தென்னம்பிள்ளையை மட்டுமே டார்கெட் பண்ணும். அந்த தென்னம்பிள்ளையை பாதிக்க தான் செய்யும் தண்ணி அதிகமா வரும்போது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 3 அடிக்கு 3 அடி, பழைய காலத்து மக்கள் வந்து அப்படிதான் செய்வாங்க. 3 அடிக்கு 3 அடி, அதாவது 3 அடி நீளம், 3 அடி அகலம், 3 அடி ஆழம். இந்த 3 அடி ஆழம்னு சொல்றது 3 அடி அகலம் ஓகே, நமக்கு சரி, நீளமும் சரின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல ஆழம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 3 அடி கீழே வைக்கும் போது அதோட தடி வளர்ந்து வரும். தென்னந்தடி வளர்ந்து வர்றதுக்கு இப்போ காய்வெல்ல தரனாலையும் நமக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும் நாட்டு தென்னுகள் வர்றதுக்கு. இந்த 3 அடி ஆழத்துல இருந்து மேல வரும்போது அந்த 3 அடியிலேருந்து 2.5 அடி நமக்கு தடியிலிருந்து வேர்கள் வெளியே வரும். இந்த வேர்கள் தான் பலமே. நமக்கு இந்த தென்னை மரத்தை பொறுத்த மட்டும் ஆணி வேர் கிடையாது, சல்லி வேர் தான். இந்த சல்லி வேறு நமக்கு பூமியின் மேற்பரப்பில் தான் பறந்து இருக்குமே தவிர பூமியின் ஆழத்துக்கு போகாது. இந்த மண்ணோட ஆழத்துக்கு போனாதான் ஆணி வேரோட பலம். இது சல்லி வேறு பூமியிலே பறந்து இருக்கிறதுனால நம்ம மேற்பகுதி ஒரு 5 அடி உயரத்துக்கு தான் பறந்து இருக்கும். அதனால நம்ம 3 அடி to 3 அடி வைக்கணும்.
சரி இப்ப நட்ட பிறகு அதை வந்து பராமரிப்புறது இல்லைன்னா நடுறதுக்கு முன்னாடி அடி உரமா வேற ஏதாவது போட்டு அதை வந்து அந்த குழி தோண்டின பிறகு 2 நாள் 3 நாள் ஆற விட்டு அப்படி நடலாமா, இல்ல உடனே நடலாமா, இல்ல அடி உரமா ஏதாவது போடணுமா? இன்னொன்னு என்னன்னா இந்த தேங்காய் வந்து மண் பரப்புல படும்போது கீழே இருக்கிற நுண்கிருமிகள் அதோடைய தாக்குதல் கூட டைரக்டா தேங்காயில வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக முன்னாடி உப்பு இந்த சாம்பல் எல்லாம் போடுவாங்க. அது மாதிரி ஏதாவது? நீங்க சொல்றது கரெக்ட் தான். பழைய காலத்துல உப்பும் சாம்பலும் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா அதே தான் நான் சொல்லுவேன். உப்பும் சாம்பலும் தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது. அது தாவரங்களுக்குன்னு சொல்லும்போது நம்ம எல்லா தாவரங்களையும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம தென்னையை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம தென்னை மரத்தை பொறுத்த மட்டும் தென்னையை பொறுத்த மட்டும் தென்னம்பிள்ளைய நம்ம மண்ணுக்குள்ள வைக்கும் போது 3 அடி கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. நுண்கிருமிகள் இருக்கலாம், இல்ல ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மண்ணா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம வந்து உப்பும் சாம்பலும் பயன்படுத்துறது நல்லது. இது மட்டும் இல்ல, நம்ம அந்த கதம்பத்தூள், அது தென்னிலிருந்தே கிடைக்கிறது தான் கதம்பை. அந்த கதம்பையை வந்து அதுல கிடைக்கிற தூளையும் பயன்படுத்திக்கலாம். அதுவும் உப்பும் சேர்த்து தான் பயன்படுத்தணும். உப்பு சேர்த்து பயன்படுத்தியாச்சுன்னா அதோட நோய் தாக்கத்திலிருந்து கம்மியாகும். மற்றபடி இப்போ வந்து நிறைய ரசாயன உரங்கள் போடுறாங்க. ரசாயன உரங்கள் போடுறது தவறு. என்ன பொறுத்த மட்டும் யூரியா, பொட்டாஷ், பேட்டம்பாஸ்ன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அது போட்டா விளைச்சல் அதிகமா கிடைக்குது. ஆனா அந்த 1 வருடத்துக்கு பிறகு கிடைக்கிற மகசூல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது யோசிக்கிறாங்களா? திரும்பவும் அந்த 1 வருடம் கழித்து நம்ம வைக்கணும். அந்த உரங்கள் வைத்தாச்சுன்னா நமக்கு அந்த மரங்கள் பச்சை பசேர்னு இருக்குது. இல்லைன்னாக்கி அதை வளர்ச்சி தன்மையே பாதிக்கப்படுது. வளர்ச்சி தன்மை பாதிக்கப்படுறது மட்டும் இல்ல, உங்களுக்கு நோய்கள் அதிகமா பாதிக்கும். இவ்வளவு நாளும் நம்ம செயற்கை உரத்தை போட்டு அதை பாதுகாத்து வச்சிருக்கோம். எந்த மரங்களா இருந்தாலும் சரி, எந்த தாவரங்களா இருந்தாலும் சரி, வயல்வெளிகளுக்கும் நம்ம யூஸ் பண்றது பழைய காலத்துல வேப்பம் குலையை யூஸ் பண்ணுவாங்க, புங்குங்குலை, வாகக்குலை, நம்ம பன்னிவாபன்னு சொல்லுவோம். அந்த மரங்களோட குலைகளை தான் முதல்ல அந்த நிலத்தோட போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மாதம், அது ஒரு கணக்கு உண்டு, அந்த கணக்குல போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அது மண்ணோடு மண் ஆகுது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் விவசாயமே பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நேராக போறாங்க, குழியை தோன்றாங்க, கொஞ்சம் ரசாயன உரத்தை போடுறாங்க, மரத்தை வைக்கிறாங்க, நடுறாங்க, தண்ணியை வரி ஊத்துறாங்க. அது நல்லா பேச்சுன்னா ஒரு 10 வருஷம் தாக்கு பிடிக்கும். 10 வருஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்காது. இயற்கையான முறையில போறதுதான் நல்லது. நம்ம இயற்கை சார்ந்து தான் இருக்கிறோம், இயற்கையாகவே போலாமே. நீங்க சொன்னீங்க நம்ம நாட்டு தண்ணியை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொன்னீங்க. வளரும் போது இப்போ 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் பாதுகாக்கணும். நம்ம தென்னை தானே வளரணும், அது பாட்டு வளரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காம பக்கத்திலேயே கொஞ்சம் ஏதாவது ஊடு பயிரா போட்டா தினந்தோறும் அந்த தோட்டத்தை போய் பார்ப்போம். அதுக்காக வேற ஏதாவது ஊடு பயிர் சாகுபடி? ஊடு பயிர் சாகுபடின்னு பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் ஹைட்டு கம்மியா இருக்க வரைக்கும் மரவள்ளி கிழங்கு போடலாம். மரவள்ளி கிழங்கு போட்டாச்சுனாக்கி 1 மாதத்துக்கு ஒரு காலம் போய் பார்ப்போம். ஏன்னா அந்த மரவள்ளி கிழங்கை பராமரிப்பதற்கு நம்ம இந்த தென்னை மரத்தையும் பராமரிச்சுக்கிடுவோம், அது கூட சேர்த்து. இல்ல வாழை சாகுபடி போடலாம். வாழை சாகுபடி போட்டாச்சுனாக்கி அதுவும் நம்ம டெய்லி அந்த தோட்டத்தை போய் பார்ப்போம். அதிகமா தண்ணி கெட்டுப்படாம தேங்கி நிக்காம பாதுகாக்கணும். தென்னம்பிள்ளையில நம்ம நடும்போது அதிகமா தண்ணி தேங்கி நிக்காம நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா வேர் அழுகாம அந்த பிள்ளையில இருந்து வர குருத்தும் அழுகாம பாதுகாக்கலாம். இதுல ஊடு பயிரை போடும்போது பின்னொரு பிரச்சனையும் இருக்குது. அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. கூன் வண்டு, முக்கியமா சிகப்பு கூன் வண்டு. சிகப்பு கூன் வண்டு தான் நம்ம மரங்களை தாக்குறது. அது வளர்ந்த மரங்களையும் தாக்கும், சின்ன மரங்களையும் தாக்கும். ஆனா அந்த சின்ன மரங்களை தான் அதிகமா தாக்கும். உங்களுக்கு அதோட குருத்து பகுதி வந்து ரொம்ப மென்மையா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கூன் வண்டு, காண்டாமிருக வண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பொதுவாக சொல்றது கரிச்ச வண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கரிச்ச வண்டும் அதிகமா நம்ம தாக்கும். அதனால என்ன பண்ணோம்னா நம்ம மிகவும் கவனமா இருக்கணும். அதே போல உப்பும் மணலும், உப்பு அந்த நோய் கிருமிகள் அதிகமா இருந்துன்னா அதுவே அழிச்சுக்கிடும். அது மட்டும் இல்ல, மணல் போட சொல்ற காரணம் என்னன்னா அந்த தென்னம்பிள்ளை கொண்டைக்குள்ள நம்ம மணல் போடணும். மணலும் உப்பும் கலந்து போட்டாச்சுன்னா உப்பு நோய் எதிர்ப்பு தன்மை, மணல் வந்து கரிச்ச வண்டு, கூனு வண்டு கடிச்சு அந்த குருத்தை பாதிக்க விடாம பாதுகாக்கும். சரி, அழகா சொன்னீங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ வளரும் போது உரம் போடுறது, இப்போ நீங்க சொன்னது மாதிரி ஊடுபயிர் சாகுபடி வாழை இல்லைன்னா மரவள்ளி கிழங்கு போடலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது போக மற்றபடி இப்போ தனிமையா வளர்க்குறோம் அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இந்த முன்னாடி எல்லாம் உரம் அடிச்சு போடுவாங்க, தானி உரம். அதெல்லாம் போய் கிழக்க இருந்து நமக்கு உரங்கள் எடுத்துட்டு வருவாங்க, வண்டியில போய் எடுத்துட்டு வருவாங்க. அதுவே ஒரு பெரிய ப்ராசஸா நடக்கும். 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு வண்டியை பிடிச்சிட்டு போய் அங்க போய் ஏலம் பேசி எடுத்து நம்ம உரம் கொண்டு வருவாங்க. இப்போ அந்த மாதிரி போறாங்க. ஆனா அதிகமா நமக்கு உரம் வைக்கல. எல்லாருமே வாழை விவசாயம், மற்றபடி வேற விவசாயங்கள் தான் பாக்குறாங்க. தென்னை மரத்துல அதிகமா நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. காரணம் என்னங்கன்னா வறட்சி ஒன்னாமது. 2வது தண்ணி பகுதி அதிகமா இருந்தாலும் தென்னை மரத்துல பாதுகாக்கிறதுக்கு மக்கள் முன் வரல. என்னன்னா காய்வளம் குறைவா இருக்குது. காய்வளம் எதுக்கு குறைவா இருக்குது அதை யோசிக்கல. உரங்கள் குறைவா இருக்கிறதுனால காய்வளம் குறைவா இருக்கு. உரங்கள் குறைஞ்சாலே, அதாவது
சக்தி குறைஞ்சாச்சுன்னா நோய் அதிகமா வந்து தாக்க தான் செய்யும். சக்தி இருக்குது வரைக்கும் தான் நோய் எதிர்ப்பு தன்மையும் இருக்கும். நம்ம சக்தியே கொடுக்கல, அப்போ அந்த நோய் எதிர்ப்பு குறைவா தானே இருக்கும். இப்ப நம்ம சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வளர்ந்த தென்னை இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருடம் ஆன தென்னை நிக்குதுன்னு வைக்கலாம். அந்த தென்னுக்கு சுத்தி ஒரு 3 அடிக்கு சுத்தி ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி தோண்டுங்க. அதுல நீங்க எருக்கஞ்செடி போடலாம், வேப்பங்குலை போடலாம். இதெல்லாம் இயற்கை நம்ம கிடைக்கிறது. அடுத்தது நம்ம அதிகமா வாழைக்கு எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனைப்பூச்சட்டி குளம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வேற நேம் என்னன்னு எனக்கு தெரியல. நாங்க ஆனைப்பூச்சட்டி குளம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த குலையும் போடலாம். இந்த 3 கிடைத்தாச்சுன்னா அதை சுத்தி போட்டாச்சுன்னா உங்களுக்கு இயற்கையான எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். அதுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாட்டம் இருக்கும். மேற்கொண்டு இதுக்கு மேல மாட்டுல இருந்து கிடைக்கிற சாண உரத்தை நம்ம பயன்படுத்தலாம். வளரும் போது முக்கியமா நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா கேரளா வாடல் நோய், கூன்வண்டு தாக்குதல், அப்புறமா வந்து இப்போ மாவு பூச்சி தாக்குதல், இப்படி எல்லாம் நிறைய நோய்கள் வந்து இப்போ சமீபத்துல தாக்குறத நம்ம கண்கூட பார்த்திருப்போம். அதெல்லாம் இப்போ என்ன மாதிரி தாக்குது? இப்போ ஒருவேளை நம்ம எவ்வளவுதான் இது பண்ணா கூட பக்கத்துல இருக்கிற தென்னை மரத்துல பராமரிக்கல, நோய் பாதிப்பு இருக்கு, அதுல இருந்து கூட பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட தாக்குதல் வந்தா கூட அதை வந்து எப்படி அதை வந்து சரி கட்டுறது? கேரளா வாடல் நோய் வந்து பரவு நோய் தான். அது வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னாக்கி மரத்தோட அடிப்பாகத்துல தான் நம்ம சத்து கொடுக்க முடியும். மேல் பகுதியில என்ன நடந்தாலும் அதுக்குன்னு தனியா ஒரு ஆட்களை வர வச்சு அவங்களுக்கு அந்த பேமெண்ட்டை கொடுத்து நம்ம ஒரு தடவை மருந்து பார்த்துடலாம், 2 தடவை மருந்து பார்த்துருவோம். 3ஆவது தடவை பார்க்கறது இவங்களும் வரமாட்டாங்க, நம்மளும் கவனிக்க மாட்டோம். அப்படிதான் இப்போ தென்னை விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ தென்னை வந்து நம்ம பராமரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான், இயற்கை முறையில நம்ம வந்து அதை கொண்டு வந்தாச்சுன்னா ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை கட்டுப்படுத்தலாம். அதே சமயத்துல சமையல் பயன்படுத்த உப்பு விடையும் கடற்கரையில உப்பு தயாரிக்கிறாங்கல்ல, அந்த இடங்கள்ல இருந்து கிடைக்கிற உப்பு வந்து நமக்கு நல்லது. அதை வந்து மூட்டையும் பயன்படுத்திக்கலாம், கொண்டையிலையும் போட்டுக்கலாம். அப்போ ஓரளவு கண்ட்ரோல் ஆயிரும். அந்த உப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும், நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகமா இருக்கும். அது மரங்களுக்கு மேலும் இந்த வெள்ளைப்பூச்சின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. வெள்ளைப்பூச்சி வந்து நமக்கு இந்த ஓகி புயலுக்கு பிறகுதான் அதிகமா இருக்குது. இது மலைகள்ல தான் அதிகமா இருந்தது. மலைகள்னாக்கி சின்ன சின்ன தாவரங்கள், முளைச்சி வார தாவரங்கள்ல இருக்கிற பச்சையத்தை உறிஞ்சுதான் அது வாழ்ந்துட்டு இருந்து. மரவள்ளி கிழங்குகள் அதிகமா இருந்தது வெள்ளைப்பூச்சி தாக்குதல். வெள்ளரி, கத்தரி, எல்லா சின்ன சின்ன பயிர்கள்லயும் உங்களுக்கு வெள்ளைப்பூச்சி தாக்குதல் அதிகமா இருந்தது. ஆனா அந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதலுக்கு மெயினா தண்ணியை தான் நம்ம நம்பி இருக்கிறோம். நம்ம செயற்கையா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, இயற்கையை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். வெள்ளைப்பூச்சி தாக்குதல் மழைக்காலங்கள்ல குறையுது, வெயில் காலங்கள்ல அதிகமாக தான் ஆகுது. இப்போ அதனால வளர்ச்சி கம்மியா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதோட விளைச்சல் கம்மியாக தான் இருக்குது. ஆனா விளைச்சல் கம்மியா இருந்தாலும் அந்த தென்னை நம்ம பராமரிக்கிறது, உரங்கள் போட்டு தண்ணி அதிகம், அந்த தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த உப்புகளை அதிகமா பயன்படுத்தும் போது நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் பூர்த்தியா தீர்த்த மாதிரி எங்கேயுமே இல்லை, ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நம்ம வந்து பாதுகாப்பா வச்சுக்கலாம். காய்பலன் எல்லாம் எப்படி இருக்கு தேங்காய்? காய்பலன் பாத்தீங்கன்னாக்கி ஒரு வருடத்துக்கு ஒரு தென்னையில இருந்து 150 தேங்காயில இருந்து 200 தேங்காய் நம்ம நாட்டு தென்னுகளுக்கு நம்ம எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கு போய் டெய்லி நம்ம வேலை பார்க்க முடியாது. அந்த மரத்துக்கு தேவையான என்ன ஊட்டச்சத்து தேவைன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஃபர்ஸ்ட் நம்ம அது ஆகாரம், அதோட ஆகாரமே அந்த உரங்கள் தான். மண்ணின் தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு இடத்துல தண்ணி விடணும். அந்த இடத்துல நம்ம இப்போ ஒரு தோட்டத்துல இருக்குன்னா தண்ணி விடுறோம். தண்ணி விடும்போது மண்ணை தோண்டி பார்க்கும்போது மண்புழு இருக்கான்னு பார்க்கணும். இப்ப மண்புழுக்கள் தான் அதிகமா இல்லை. இப்ப மண்புழு அதிகமாகணும்னாக்கி வேப்பங்கொலை, வாகைக்கொலை, அந்த மூட்டை சுத்தி அந்த தோட்டத்திலேயே கிடைக்கிற நம்ம அந்த களைகள், நம்ம களைகள்னு சொல்றோம், அந்த களைகளையே நமக்கு உரமாக்கிடலாம். அந்த உரங்களை ஆக்கும்போது தென்னை மரத்துல இருந்து அந்த மூட்டு பகுதியில இருந்து குறையாம ஒரு 3 அடி தள்ளி தான் வைக்கணும். அந்த 3 அடி தள்ளி வைக்கிற காரணம் என்னன்னா, மூட்டு பகுதியில வச்சோம்னா அதோட வேறு வெட்டி தான் நம்ம எடுக்கணும். ஓடி போனோம் மம்பட்டி எடுத்தும் வெட்டினோம்னாக்கி வேற தூக்கும். அந்த வேற அரும்போது நமக்கு சக்தி உள்ள இழுக்காது, அந்த தென்னை மரத்தை தான் பாதிக்கும். 3 அடி தள்ளி வைக்கும் போது அதோட புது வேர்கள் வந்து அதிகமா போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. இருந்தாலும் இப்ப நிறைய நேயர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப மற்ற தென்னை சாகுபடியாளர்களுக்கு ஏதாவது குறிப்பிடும்படியா சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? மற்ற சாகுபடியாளர்களுக்கு அவர்கள் பின்பற்றி வர ஒவ்வொரு வழிகள் இருக்கும், ஒவ்வொரு முறைகள் இருக்கும். இப்போ அவங்க என்ன முறையில நம்ம பின்பற்றிட்டு வராங்கன்னு தெரியாது. நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்த மரம் இருக்குதுனாக்கி அந்த வளர்ந்த மரத்துக்கு கீழே ஒரு 10 அடி தள்ளி 2 மரங்கள் நிற்குது, ஒரு 15 அடி இருக்கும். அந்த 15 அடிக்கு இடையில நம்ம ஒரு தென்னம்பிள்ளையை வைத்து அடுத்த வளர்ச்சிக்கு, அடுத்த மகசூலுக்கு நம்ம ரெடி பண்ணி கொண்டு வர்றது நல்லது. அப்படின்னா நம்ம தென்னை மரங்கள்ல வந்து அழியாம பாதுகாத்து கொண்டு வரலாம், விவசாயமும் நல்லா இருக்கும். மேலும் நம்ம இளைஞர்கள் விவசாயத்துக்குள்ள வரணும். நல்ல படிச்ச பையன் மரம். இப்ப வந்து எல்லா பசங்களுமே ஏதாவது ஒரு டிகிரி
பிஏவா இருக்கலாம், இல்ல பிஎஸ்சியா இருக்கலாம், பிஇ இருக்கலாம், இல்ல ஒரு டிப்ளமாவது முடிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே நம்ம சொல்லி தான் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, எல்லாருக்குமே புரியும். விவசாயம் பண்றதுக்கு நம்ம இளைஞர்கள் அவரவர் நிலத்துல அவரவர் விவசாயம் பண்ணாலே போதும். அதை நான் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நானும் ஒரு டிப்ளமோ முடிச்சு பிஇ முடிச்சவன் தான். ஆனா நம்ம மக்கள் அந்த விவசாயத்துக்குள்ள வர்றதுக்கு விரும்பல. அது காரணம் எனக்கு புரிய மாட்டேங்குது. பின்ன பல பதிவுகளை நான் பாக்குறேன், விவசாயத்துல நஷ்டம் இருக்குது. நஷ்டம் இருந்தால் தான் லாபம் இருக்கும். நான் இப்போ ஒரு விவசாயம் பண்றோம்னா இப்போ தென்னை விவசாயத்திலே எடுத்துக்கிடுங்க. ஒரு டைம்ல கூடுது, விலைகள் கூடுது, ஒரு டைம்ல குறையுது. இப்போ விவசாயத்துல லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். லாபம் மட்டும் வேணும், நஷ்டம் வேண்டாம்னு சொல்லியாச்சுன்னா நம்ம அப்ப சாப்பிடுற ஆகாரத்துக்கு எங்க போறது? சரி, அதெல்லாம் அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம தென்னை நாற்றுகள் எல்லாம் எப்படி தயார் பண்ணது, அது மட்டும் இல்லாம எப்படிப்பட்ட தென்னை மரத்துல தேங்காய் எடுக்கணும், எப்படிப்பட்ட இடத்துல வைக்கணும், எப்படி நடவு பண்ணணும், எவ்வளவு ஆழம் தோண்டி எவ்வளவு ஆழ அகல உயரம் இருந்தாதான் நம்ம தென்னை மரங்கள் ரொம்ப நீளமா வளரக்கூடியது. அதனுடைய வேர் பகுதி உறுதியா இருந்தாதான் அது காற்று, புயல், மழை எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சு நிற்கும். அது மட்டும் இல்லாம தென்னையை பொறுத்த வரைக்கும் சல்லி வேர் தான் உண்டு, ஆணி வேர் எல்லாம் கிடையாது. அதனால அதுக்கு வேர் பிடிப்பு இருக்கணும்னா அந்த ஆழ அகலங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம வளர்க்கும் போது பராமரிக்கிறது, எப்படிப்பட்ட இடத்துல நம்ம வளர்க்கணும், வளர்த்தாலும் அது எப்படி நோய் பாதிப்பு என்னெல்லாம் வரும், அதை வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாக்கிறது எப்படி, அதை பற்றியும். நம்ம பொதுவா சாப்பிடணும் அப்படின்னா ஏதாவது யாராவது ஒரு ஆள் விவசாயம் பண்ணாதான் அதை நம்ம இப்ப சாப்பிடக்கூடிய உணவுகள் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் விவசாயம் பண்றதுனாலதான் நம்ம சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தோட இருக்க முடியுது. அதனால இளைஞர்களும் இந்த விவசாயத்துக்குள்ள வந்தா இன்னும் நம்ம வாழ்க்கையும் நம்ம எதிர்காலமும் செழிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை அருமையாக அழகாகவும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை செலவிட்டு நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக தென்னை சாகுபடி பத்தின பல தகவல்களை பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இதுவரை தென்னை நாட்டு உற்பத்தியும் பராமரிப்பும் நேர்முகத்தில் பங்கேற்றவர் புல்லுவிளை எம் ராஜசேகர் அவர்கள். உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.